ரூபாய் டோக்கன் தராங்களா? அது இல்ல, அது அறிவிச்சுட்டாங்க, கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் எது எடுக்கிறது? பணம் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கம்மா. 5 ஓட்டா 5000 ரூபாய் இந்தாங்க ஸ்லிப்பு, அங்கே போய் வாங்கிக்கோங்க. சரியா? இந்த வேலையை பார்க்கறது யாரு? நாங்க 6 மாசமா கதறோம். குறிப்பா ஒரு 9 தொகுதியில சுத்தி நான் வரேன். உங்களுக்கு நான் கூட்டம் பேசுற ஆளு. அப்ப சந்து பொந்தெல்லாம் இப்பயே பொம்பளை பிள்ளைகளை விட்டு லிஸ்ட் 2 புக் வச்சிருப்பாங்க. உடனே தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொல்ல வேண்டியதுதானே? அது பறக்கும் படை இல்ல, பரதேசி படை. இந்த தற்கொலை விட்டு வரணும் வச்சுக்குவேன், உங்களை செஞ்சு விட்டுருப்போம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாதாரணமா நாம் தமிழர் கட்சி. இந்த தற்கொலை விஜய்னு ஒரு பிக்காரி மட்டும் வராம இருந்தான்னா இவங்களை சிண்ட பிடிச்சு ஆட்டு தூக்கி கழிச்சிருப்போம். யார்? திமுகவியா? பின்ன அப்ப எங்களை நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு 2 பயம் இருக்கு. இந்த திராவிட சொம்புகள் திருட்டு போயிலுங்க, நாளைக்கு எலெக்ஷன் நீ பணத்தை கொடுத்து முடிச்சு விட்டுருவான் எங்களை. அது ஒரு பயம். எங்கிட்ட பணம் இல்லை. அப்ப யாரை வீழ்த்தணும்? திராவிடத்தை வீழ்த்தணும். குறுக்க ஒரு சனி வந்து பூந்துட்டான் பிக்காளிப்ப. அவ இல்லைன்னு வச்சுக்குவேன், இவங்கெல்லாம் அசால்ட்டா நான் தனிச்சு நீங்க சொல்லுங்க. உன்னை இப்படி சொல்றேன். நீங்க என்னதான் இவ்வளவு விளக்கம் கொடுத்தாலுமே 2026 தேர்தல்ல மறுபடியும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயம் இப்போ பரவலா தெரியுது. நல்லா மல்லாக்க படுத்தி யோசிப்பாங்க போல. இல்ல கண்ணை மூடி கனவு காண சொன்னார், அதுவா இருக்குமோ? இல்ல களம் ஏதாவது இருக்குல்ல. இவங்க பாருங்க, இதை முழுசா போடுங்க ஐயா, முழுசா போடுங்க. தமிழ்நாடு பூரா அண்ணன் செந்தமிழன் சீமான் பிரச்சாரம் செய்வது போல ஐயா முத்துவேல் கருணாநிதி சொல்றாரா? உதயநிதி அவர்கள் இருங்க, அவர் இளைய பிள்ளை, இருட்டி பண்ணலாம் போவாரு, வெளியில வெளியே போக மாட்டாரு. இருங்க, அவர் தமிழ்நாடு போலாம் போல. நாங்களும் பாட்டுதான் இருக்கோம். என்ன சும்மாலாம் நான் அடிச்சு விட்டு போடலாம், அவங்க நம்ம அடிக்க மாட்டோம், சத்தியம் பேசுவோம். இப்ப தமிழ்நாடு பூரா 234 தொகுதியுமே பிரச்சாரம் போறது யாரு? அண்ணன் சீமான். அது வெயிலா இருக்கட்டும், பார்த்துருப்பீங்க, மழையில கூட அண்ணன் பேசுவாங்க. ஏன்னா அவர் புரட்சியாளர், எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி பேசி நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க இடையில கேள்வி கேட்டா விடை வராது, டேவிட்டா போயிடுவோம், வலிமாயிடுவோம். இந்த மாதிரி தமிழ்நாடு பூரா மக்களை பார்த்து பேசி நாங்க வாக்கு சேகரிச்சு வச்சிருப்போம். இன்னும் 3-4 நாள்ல பாருங்களேன், 2 நாள் தான் எலெக்ஷன் இருக்கும். 20 எலெக்ஷனா 21ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு தமிழ்நாடு பூரா 2 ஹவர் கரண்ட் போயிடும். இது ஒவ்வொரு முறை நடக்கிறது. 35 நாளா கத்துறோம். 6 மாசமா கத்துற தொழிலாம் உண்டு. அப்ப 35 நாளா என் தொழில் சுத்தி வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து எடுத்து சொல்லி திருட்டு பயிலுக போற்றாதீங்க, என்ன எல்லாம் அயோக்கிய பயிலுக, நம்மளை குடிக்க வச்சது கொன்றுவேன், நம்மளை படிக்க வைக்க மாட்டான், தங்கச்சி இந்த ஓட்டை விவசாயிக்கு போடுறது கெஞ்சி கேட்டு வச்சிருக்கோம். இவங்க எப்போ விடாங்கலுங்க. இப்ப பாருங்க, மறுக்கவே முடியாது, நீங்களும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு தெருவா 5 பொம்பளை பிள்ளைக்கு போவோம். நான் காட்டுறேன். இந்த சென்னைக்குள்ள வாங்க, இன்னைக்கு ஒரு 5000 குரூப்பை காட்டி விடுறேன். 5 பொம்பளை பிள்ளைக்கு ஒரு தெருவுக்குள்ள போகுது. வீட்டுல மேல போய் உங்க பேர் என்ன? இருக்கு, ஓட்டு வந்திருக்கு, எஸ்ஆர்ல காலியாகல. நாகராஜா 2 அப்பா இறந்துட்டாங்களா? சரி, அதை கட் பண்ணிக்கோ. இல்லை இவர் பேர் என்ன? திமுக சொம்பா இருக்கு, ஓட்டு இருக்கு. இப்படி எடுத்து ஒரு தெருவுக்கு 10 பிள்ளைகளை அனுப்பிடுறது யாரு? 1000 ரூபாய் டோக்கன் தராங்களா? அது இல்ல, அது அறிவிச்சுட்டாங்க, கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் எது எடுக்கிறது? பணம் 1000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்கம்மா. 5 ஓட்டா 5000 ரூபாய் இந்தாங்க ஸ்லிப்பு, அங்க போய் வாங்கிக்கோங்க. சரியா? இந்த வேலையை பார்க்கறது யாரு? நாங்க 6 மாசமா கதறோம். குறிப்பா ஒரு 9 தொகுதியில சுத்தி நான் வரேன். உங்களுக்கு நான் கூட்டம் பேசுற ஆளு. அப்ப சந்து பொந்தெல்லாம் இப்பயே பொம்பளை பிள்ளைகளை விட்டு லிஸ்ட் 2 புக் வச்சிருப்பாங்க. உடனே தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொல்ல வேண்டியதுதானே? அது பறக்கும் படை இல்ல, பரதேசி படை. அந்த பிக்காரி பேட்டை படிச்சு சொல்லி கூட்டி காட்டியாச்சு. நான் அனுப்புறேன் பாரு, நான் உங்களோட அனுப்பியிருக்கேன். இங்க பாருங்க, இன்னைக்கு இன்னொரு கொடுமை என்னன்னா, நான் இருக்கிறது 3வது தளம், 3வது மாடி. எங்க வீட்டு விட மாட்டாங்க. உங்களுக்கு ஓட்டு அடே யார்? அவங்க தான். அப்புறம் யார் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா, சேகர் பாபு சூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க. இப்படி செஞ்சா நாங்க எப்படி வெல்வது? சார், நீங்க பண பட்டுவாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? புடிச்சதுக்கான காரணம்
பணத்தை புடிச்சிட்டு இருக்கான். மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரே, பணம் பட்டுவாடா எல்லாம் நேத்து தங்கச்சி ஒரு 10 ரவுடி போயிலுங்க திமுக ஆளுங்க, ஏய் நீ பேசாதப்போ, நீ போ போ போ, நீ இல்லை அடிச்சிருவேன் போயிட்டு அச்சுத்து. ஏன் இந்த அதிகாரம் ரவுடிகள் கிடைச்சனாவும் நீ ரவுடிஸ் தான் பண்ணுவேன். இந்த அதிகாரம் தேர்தல் கிடைச்சாவும் நீ திருத்தம் செய்வேன். நீங்க திருந்த மாட்டீங்கன்னு தெரியும். உங்களை அப்புறப்படுத்துறாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்புறப்படுத்தி இந்த அதிகாரத்தை பிடிக்கிற வரும்போது குறுக்க ஒரு தற்கொலை வந்துட்டான். இந்த தற்கொலை மட்டும் வரணும் வச்சுக்குவேன், இவங்களை செஞ்சு விட்டுருப்போம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சாதாரணமா நாம் தமிழர் கட்சி அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, கதறாங்க, பாவம் பசி பிள்ளை ஒவ்வொரு கிராமம் இப்ப மக்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த தற்கொலை விஜய்னு ஒரு பிக்காரி மட்டும் வராம இருந்தான்னா இவங்களை சிண்ட பிடிச்சு ஆட்டு தூக்கி கிடைச்சிருப்போம். யாரு? திமுகவியா? பின்ன சரி, என்ன யாரு இவன் மட்டும் கோவம் அடங்கல. இது ஏன் கோவம் இல்லம்மா, தமிழ்நாட்டு மக்களுக்கு கோவமானதுன்னு பார்க்கணும். இந்த தனி மனுஷன் முருகேசன் கோவம் கிடையாது. ஏன்னா மக்கள் அவ்வளவு கோவமா இருக்கிறான். நான் வாக்கு சேகரிச்சு போயிருக்கேன், சொந்தங்களே இந்த மாதிரி விவசாயிக்கு போடுங்கம்மா அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாத்தா 72 வயசு 70 வயசு இருக்கும், சாயமா கருவேப்பிலை வைக்கிறார். அவர் ஒரு 160 ரூபா பணம் மேலே சட்டை இல்லை அவுத்து எடுத்து என்ன கொடுத்துருந்தாப்பா, நீங்கள் டீ குடிச்சிட்டு பங்கு எனக்கு அப்படியே பதறிப்பட்டேன் நான். இவங்களாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து பிடுங்குவாங்க, எங்களுக்கு பணம் பார்த்தீங்களா நிறைய காலம் இருக்குது. நாங்கள் போராட்டம்லாம் பாருங்க, 100 ரூபா கொடுக்குறது, 200 ரூபா கொடுக்குறது, பிள்ளைங்க 5000 ரூபா கொடுக்குறது, 2000 கொடுக்குறது, மக்களுக்கு எங்களுக்கு காசு கொடுவாங்க. அப்போ எங்களை நாம் தமிழ் கட்சியும் அந்த சீமானையும் மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு 2 பயம் இருக்கு. இந்த திராவிட சொம்புகள் திருட்டு போயிலுக நாளைக்கு எலெக்ஷனா நீ பணத்தை கொடுத்து முடிச்சு விட்டுருவான் எங்களை, அது ஒரு பயம். எங்கிட்ட பணம் இல்லை ஒண்ணு. 2வது இந்த தற்கொலை நாய் வந்தான் பாரு, விசில ஊதுறான், காதலே ஊதுறான், ஐயோ இந்த காதல வச்சு ஊதிக்கிட்டு பிசுன்னு விசில் அடிச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றான், இந்த முறை மட்டும் தளபதி போடுங்க, அடுத்த மாதிரி விவசாயிக்கு போடுங்க, இந்த முறை அவர் அப்படியே பிடிங்கி கிழிச்சி கத்த கட்டுவார்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம், ஒரு அறிவற்ற கூட்டம். அப்ப என்னாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த கமலஹாசன் ஒரு நல்ல வந்தான், அன்னைக்கு வென்றிருப்போம், எங்க ஓட்ட பாதிவா முடிச்சான். இப்ப இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஒரு முடிவு பண்ணி தெளிவா வந்து இறங்குறோம். இந்த இன்னொரு தற்கொலை என்ன, இப்ப அவன் மேல எண்ணற்ற விமர்சனம் அதெல்லாம் சொன்னாக்க நீங்க படந்த ராமாயணம் ஓட்டலாம், அவ்வளோ பெரிய கேட்பேன் என்ன. அப்ப அதே சொல்லிருக்கானே, நான் அவுச்சத்தி விட்டு வந்தேன், நான் அவ்வளோ சொத்தை விட்டு வந்தேன், நான் 10,000 கோடியை விட்டு வந்தேன், அதை சொல்றான் பார்த்தீங்களா. என்ன விட்டு வந்திருக்கான், பொண்டாட்டி விட்டு வந்திருக்கான், புள்ளைய விட்டு வந்திருக்கான், அப்பா அம்மா விட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பிக்காளி பையன் குறுக்கை நின்ட்டான் தடையா. நாங்கள் திமுக அடிப்போம், அதுக்கு முன்ன அவனை அடிப்போம். என்ன இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் வந்ததுனாலதான் திமுக அடிக்க முடியல, நாங்க இனிமே பாருங்க. என் வாக்கை தடுத்தானே, என் வாக்கை தடுத்தது யார்? அவன் தான். என்ன திமுகவுக்கு எங்களுக்கு சண்டை என்ன, ஒரே போது திமுக மண்டை 26 தேர்தல்ல விஜய் வந்தனால திமுக தப்பிச்சிருச்சு, அவங்க சும்மா விட்டுவாங்கம்மா அப்படின்ற மாதிரி. எங்க ஒரு விஷயம் கேளுங்க, இங்க என்ன இருக்கு, அவன் சொன்ன மாதிரிலாம் கிடையாது. எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. இவர் 2000 ரூபா, அவர் மேல ஒரு 500 ரூபா, 2500 ரூபா. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், 2000க்கும் 2500க்கும் தான் போட்டியாங்க. அப்படி இல்லை, தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியமா திராவிடமா, திராவிடத்தை வீழ்த்தது தமிழ் தேசியம். உங்களை வீழ்த்தாமல் நான் உங்களை வீழ்த்தாமல் வெல்ல முடியும். அப்ப யாரை வீழ்த்தணும், திராவிடத்தை வீழ்த்தணும். குறுக்க ஒரு சனி பூந்துட்டான் பிக்காளி பைய, அவன் இல்லைன்னு வச்சுக்குவேன், இவங்கெல்லாம் அசால்ட்டா நான் தனிச்சு நிற்க சொல்லுங்க. இன்னும் இப்படி சொல்றேனே, நாங்க தனிச்சு நிக்கிறோம், அறிவிச்சு நிக்கிறோம், அவன் தனியா நிக்கிறான், அவன் கூட யாரும் போகல. இப்ப தனிச்சு நிக்கிறதுக்கும் தனியா நிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவனை கடந்து போக. இப்ப நீங்க நல்லவர், இருங்க, முதலமைச்சர் நல்லவர், வல்லவர், அன்பானவர், கொம்பானவர், யூடியூப்ல வருது, தொடரட்டும் ஏதோ சொல்றாங்க. யூடியூப் எடுத்தோம்னா உங்க தான் வருது. அவ்வளவு பெரிய நல்லவர் தானே நீங்க, எதுக்கு உங்களுக்கு 26 கூட்டணி சொல்லுங்க? அது அந்த கட்சியோட வசதி. உனக்கு நம்பிக்கை இல்ல, நீ இந்த மண்ணா நல்லா ஆண்டு இருந்தா உனக்கு எதுக்கு கூட்டணி சொல்லுவா. நீ நல்லவர் தானே, நீ செஞ்ச உதவிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியா இருக்கார்கள், வேலை கிடைத்து விட்டது. அப்ப அரிசி பருப்பு அண்டா கொண்டெல்லாம் எல்லாம் வீட்டுல இருக்கு, அவன் செழிப்பா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப திரும்பவும் நான் பேசாம பதவி ஜெயிக்கலாம். நீ நல்ல முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணலாம், சும்மா அவள் டாட்டா காமி ஜெயிச்சுட்டு போகலாம். ஏன், நீ பண்ணதை பூரா ஏகத்தனம் எல்லாம் போறான்னா 5 வருஷம் கத்த விட்ட எல்லா பலம் முடிச்சு உள்ள வர போட்ட. விவசாயி மேலே குண்டாசு போட்டாதான் நீங்க விவசாயிங்க சோறு போடுற விவசாயி,
என்ன அவர் மேல குண்டாஸ் போட்டால் தான் நீங்க அவ்வளவு துன்பத்தையும் கொடுத்துட்டு இப்ப நீங்க கேக்குறீங்க மீண்டும் அவர்கள் தான் வந்தா எப்படி இருக்கும்? செத்து போயிடுவோம், நீயும் செத்து போயிடுவோம், நானும் செத்து போயிடுவேன், கொன்றுவானுங்க. உண்மையை சத்தியம் சொல்றேன். தப்பி தவறி விட மாட்டான், நாங்க விட மாட்டோம். அது வேற. ஒருவேளை சூழ்ச்சி கீச்சி வஞ்சக சூழ்ச்சி பண்ணி அவனுங்க பெரிய கேடி போயிருக்க. அப்ப சூழ்ச்சி இந்த பணத்தை கண்டு திணிச்சு விட்டு இந்த 60,000 அள்ளி விட்டு 2,000 3,000 இதுக்கு வேலை கொடுன்னு சொன்ன பணம் தரேன். அப்புறம் அதுல வேற சொல்லுவாங்க, பேரன் வழி கொடுத்தோமா பூசிக்கிட்டீங்களா, நல்லா லவர் சஜி சினிமாவுக்கு போங்க பாருங்க, ரோசி பிடிச்சு தானே நீ என்ன பறிச்சா அங்கே உட்காரு. இவங்க தான் எல்லாமே. இவர்கள் தான் திரும்ப வந்தா நாங்கள் அப்படியே மக்கள் செழிப்பாயிடுவான், கொன்றுவேன். இப்போ பாருங்க விலைவாசி இப்போ அமைங்கிருக்கு, இப்பயே தாங்க முடியல, பாதி குடும்பம் பட்டி கிடக்கு சாகுது. என்ன திரும்ப ஏற்றுவார். இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி, நீ நல்ல முதலமைச்சராக இருந்தா 5 லட்சம் கோடியே கடனை வாங்கி எங்கே வச்சிருக்க? பதில் சொல்லிட்டு போ. நீ நல்ல முதலமைச்சர், இந்த மண்ணை ஆண்டு எங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும், உன்னை அப்பா என்று கூப்பிடுவா ஃபாதர் என்று கூப்பிடுவா? ஃபாதர் அந்த கடன் எங்க ஃபாதர்? சுதந்திரம் அடைஞ்சிருந்து நேற்றைய வரைக்கும் வாங்கினது 5 லட்சம் கோடி. இந்த உலக வங்கியில படனை வாங்கி கொடுத்துட்டாங்க, அமைக்கிட்டாங்க. உங்க திட்டம் ஒன்றும் இல்லை, நீ செஞ்ச நல்லது ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சு கழிச்சிருக்க சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கழிச்சிட்ட? நீ ஒன்றும் கிடையாது. அப்ப திரும்ப அவங்களுக்கு அதிகாரம் முக்கியம். கல்ல இருக்க போன சுட்டாங்க அவன் போலீஸு, அவ்வளவுதான். மக்கள் பயப்படுறான், மக்கள்லாம் பயப்படுறாங்க. ஐயோ பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப பயமா இருக்கு எனக்கு. என்ன நான் உங்களுக்கு ஒரு அமைச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல, 80 வயசு கிழவி நிஜார் அம்மா அனுப்பியிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல, பாத்தீங்களா? 80 வயசு கிழவி அவங்க கட்சிக்காரன் திருப்பி கற்பழிச்சு கொண்டாங்க. பொட்டியா வச்சு கிழவிக்கே பாதுகாப்பு இல்லை, 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு பெரிய அவ்வளவு ஆட்சியை கொடுத்துட்டு நாங்க தான் வருவோம், வந்து முடிச்சு விடுங்க.